Yeah guys, Black Soka is back. So guys, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா how I got React developer internship in my first year without any experience, without any programming knowledge. It's just happened in my first year. அதாவது காலேஜில் பண்ண பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட்டுன்னு ஏதாச்சும் என்ன கேட்டாங்கன்னா நான் ஃபஸ்ட்டு எடுத்து சொல்கிறதே இந்த ஒரு விஷயந்தான். நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் இயர் படிக்கும் போது, ஒரு கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கேன், இதை தான் சொல்லுவேன். ஸோ கைஸ், வித்தவுட் எனி நாலேஜ் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் ஏஐ டூல் யூஸ் பண்ணி தான் நான் லேர்ன் பண்ணின்னு இருக்கேன், எல்லா ப்ராஜெக்டையும் பில்ட் பண்ணுறேன். ஸோ வித்தவுட் எனி நாலேஜ் ஹவ் ஐ காட் மை இன்டர்ன்ஷிப், அதுதான் இந்த வீடியோவில் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்னோடய பழைய வீடியோவில் 1 இயராக இருக்கும், இப்போ தான் போடுறேன், பல பிரச்சனைலாம் தாண்டி இப்போ தான் வந்து வீடியோ எடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் வந்து சரி கமெண்ட்லாம் படிக்கும். இந்த கமெண்ட் ரொம்ப நிறையா இருந்தது, எப்படி இன்டர்ன்ஷிப் கிடச்சிதுன்னு சொல்லுங்கள் ப்ரோன்னு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ எடுக்கலான்னு ஒரு ஐடியாவுக்கு வந்து இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ நான் யூடியூப்பில் பிரேக் எடுத்தனால என்னோடய பழைய சப்ஸ்கிரைபர்லாம் என்னை மறந்துருப்பீங்க, நான் யாருன்றதை மறந்துருப்பீங்க, இல்லை இந்த வீடியோவை பார்க்க கூட மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு நியூ ஆடியன்ஸ் தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வானா இன்ட்ரோடியூஸ் மை செல்ஃப் டு யூ. அபவுட் மீ, ஐ எம் சஞ்சய், செகண்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். தென் வேறு என்ன சொல்கிறது, அவ்வளோதான். தென் கிரியேட்டிங் கான்டென்ட் ஆன் யூடியூப், வாட் ஐ லேர்ன், வாட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ்ட், அவ்வளோதான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கதையை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறேன். அதாவது கைஸ், நான் ஃபஸ்ட் இயர் படிக்கும் போது என்னோடய எய்மே என்னென்னு கேட்டிங்கன்னா, டு டூ 1 இன்டர்ன்ஷிப் வித்தின் மை ஃபஸ்ட் இயர். அதாவது ஃபஸ்ட் இயர் முடிக்கிறதுக்குள்ளே ஒரு இன்டர்ன்ஷிப் எப்படியாவது பண்ணியே ஆகணும், ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியே ஆகணும்னு ஒரு வெறியாக இருந்தேன். ஸோ ஐ ஸ்டார்ட் யூஸ் லிங்க்டின், ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி அது எப்படி யூஸ் பண்ணுறது கற்றுக்கிட்டேன், அதோட அல்காரிதம் எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நிறையா பேரை கனெக்ட் பண்ணேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் கம்பெனி ஹெச்ஆர்ஸ், ஸ்டார்ட் அப் கம்பெனியோட சிஓ, இந்த மாதிரி நிறைய பேர், 1000+ பீப்புள்ஸை கனெக்ட் பண்ணேன், நிறைய ஸ்டார்ட் அப் பேஜை ஃபாலோ பண்ணேன். அப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா, இந்த கோடெக்ஸு, கோடு வை, ஆல்ஃபா கோடு, பீட்டா கோடு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான டூப்ளிகேட் கம்பெனியில் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரோல்ஸை போட்டு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, இது ஒரு இன்டர்ன்ஷிப் தான் பொழுது, இன்டர்ன்ஷிப் ஹையரிங் தான் சொல்லி போஸ்ட்லாம் போடுறாங்க. ஸோ நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் இந்த மாதிரி எதாவது பண்ணலாம், அது உள்ளே போய் பார்த்து சில டாஸ்க்லாம் கொடுப்பாங்க, அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணி டெலகிராம்லேயோ இல்லை அவங்க வாட்ஸ்அப் குரூப்லேயோ அதை போடணும் போல இருக்குது. நான் என்ன பண்ணேன், சரி நம்ம எதுவும் பண்ண வேணாம், சும்மா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், இதுதான் இன்டர்ன்ஷிப்பான்னு ஃபஸ்ட் தெரிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு சரி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணேன், ரிஜிஸ்டர் பண்ணி. அப்புறம் கடைசியாக சர்டிஃபிகேட்டுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, காசு கேட்குறாங்க. 400 கட்டுங்க, 100 கட்டுங்க, 200 கட்டுங்க அப்படின்னு காசு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது இன்டர்ன்ஷிப் இல்லை, இன்டர்ன்ஷிப் மாதிரி ஒரு இன்டர்ன்ஷிப்புன்னு பேர் வச்சு நம்மளை சும்மா 4 டாஸ்க் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து அவங்க காசு சம்பாதிக்கிறாங்க. அதான் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் மாதிரி அப்படி வச்சுக்கலாம். நம்ம ஆக்சுவல் இன்டர்ன்ஷிப்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்கே எனக்கு ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக எடுத்துக்கிச்சு. ஸோ எனக்கு இன்டர்ன்ஷிப்னா இது இல்லை அப்படின்னு நான் ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ரியாக்ட் வந்து ரொம்ப கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு பிடிச்சிருந்தது ரியாக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ChatGPTயில் போட்டோன்னே கோடு எல்லாமே அதுவே தந்துடும். இந்த மாதிரி தந்தோடனே நம்ம ஜஸ்ட்டு மாடியூல்ஸாக ஃபில் பண்ணால் காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதும், நம்மளுக்கு ஈஸியாக ரியாக்ட் வந்து படிக்கணுன்ற அவசியமே இல்லை, ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட்டு தான். வந்து ரியாக்ட் வச்சு ஃப்ரண்ட் எண்டில் சில ஒர்க்லாம் பண்ணேன், ப்ராஜெக்ட்லாம் பண்ணேன். இப்படி பண்ணும்போது ரியாக்டோட பேசிக்ஸ் மட்டும் கற்றுக்கினேன். அப்படி கற்றுக்கிட்டு நான் லிங்க்டின்ல சும்மா கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் மெசேஜ் பண்ணார். அவர் பார்த்தீங்கன்னா பீகாரில் இருக்கார். அவர் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியோட ஹெச்ஆர். அவராக தான் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணார், வி ஆர் ஹையரிங் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்ற மாதிரி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார். ஸோ நான் என்ன பண்ணேன், திருப்பி இந்த மாதிரி நான் ஸ்டூடெண்ட் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ண மாட்டேன், நான் சென்னையில் இருக்கேன், லொக்கேஷன் இதெல்லாம் சொன்னேனே, எனக்கு எக்ஸாம் இருக்குது, எக்ஸாம் முடிச்சுட்டு நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படி சொன்னேன். ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டு ரெசியூமை மட்டும் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். நான் ரெசியூமே சென்ட் பண்ணிட்டோன்னே அவங்களாம் எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி அவங்க ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் பேசினாங்க. ஏன்னா பீகார்ன்றதுனால ஹிந்தி தான் போல இருக்குது. ஸோ இங்கிலீஷில் பேசினாங்க, நானும் இங்கிலீஷில் தான் பேசினேன். ஏதோ மேனேஜ் பண்ணுற அளவுக்கு ஏதோ பேசிட்டேன். பேசி முடிச்சுட்டு இன்டர்வியூ இருக்குது, இன்டர்வியூ அட்டன் பண்ண சொன்னார். நானும் இன்டர்வியூ அட்டன் பண்ணி இந்த மாதிரி ரியாக்டை பற்றி சில கொஸ்டின்லாம் கேட்டாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஆன்சரும் பண்ணிட்டேன். ஓகே, எனக்கு இவனுக்கு பேசிக் தெரியுதுன்ற மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க போல இருக்குது. ஸோ அவங்களே அப்புறம் ஆஃபர் லெட்டர் அனுப்பிச்சாங்க. ஸோ அப்புறம் என்னோடய ஐடி ப்ரூஃப்லாம் கேட்டாங்க, காலேஜ் ஐடி கார்டு, அப்புறம் ஆதார் கார்டு இதெல்லாம் கேட்டாங்க, சென்ட் பண்ணேன். அப்புறம் இந்த மாதிரி இந்த டேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்டர்ன்ஷிப்புன்ற மாதிரி சொன்னாங்க. நானும் காலேஜில் 1 மந்த்துக்கு ஓடி வாங்கிட்டு 2 வீக்ஸ் வந்து ஃபுல்லாகவே ட்ரைனிங் தான். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டீம் லீடர் இருந்தார்.
அவர் வந்து எனக்கு இதெல்லாம் பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் சொன்னது எல்லாமே அவர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண வேண்டிய விஷயத்த இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கை எனக்கு கொடுத்தாரு. இந்த கிளைண்ட்டுக்கு எந்த மாதிரி யூஐ டிசைன் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ், இந்த மாதிரி ஏபிஐஸ் ஃபைன் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்காக கொடுத்தாரு. அப்படியே நானும் நிறையா டிஸ்கஸ் பண்ணேன், கொஞ்சம் பிளான் பண்ணேன். எனக்கு ப்ராஜெக்ட்லேயே ஒர்க் பண்ண விடல, பட் அந்த 1 month பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. தென் எனக்கு பார்த்தீங்கன்னா செமஸ்டர் எக்ஸாம் வந்துருச்சு. அதனால அந்த இன்டர்ன்ஷிப்பை அதோட குவைட் பண்ணிட்டேன். இது எப்படி நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, வித்தவுட் எனக்கு ஜீரோ நாலேஜ்னால் வெறும் பேசிக்ஸ் மட்டும்தான் தெரியும். நான் ஒரு ப்ரொஃபஷ்னல் டெவலப்பர்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஐ பில்ட் யூஐ பை யூஸிங் ஏஐ. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ காட் மை ஃபர்ஸ்ட் இன்டர்ன்ஷிப் இன் ஃபர்ஸ்ட் இயர். ஸோ காய்ஸ், இதில் வந்து இது வந்து கதை, இப்படி தான் நான் இன்டர்ன்ஷிப் கிடச்சிதுன்ற ஒரு கதை. பட் இதுக்கு பின்னாடி சில விஷயம்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா, என்னோடய ரெஸ்யூமே வந்து பவர்ஃபுல்லாக இருந்தனால தான் சிம்பிளாக இருக்கும், எந்த ஒரு நாலேஜும் இல்லை, பட் அது அந்த ரெஸ்யூமே பவர்ஃபுல்லாக இருக்கும். தென் என்னோடய லிங்க்டின் ப்ரொஃபைல், எனக்கு வந்து என்னோடய ப்ரொஃபைலை பார்த்து தான் அவங்க வந்து எனக்கு வந்து டிஎம் பண்ணுறாங்க. ஸோ லிங்க்டின் ப்ரொஃபைல். ஸோ 3வது நான் அவங்க கூட கம்யூனிகேட் பண்ண விதம், அதான் கம்யூனிகேஷன். அண்ட் ஸோ த வே ஆஃப் அட்டன் த இன்டர்வியூ. ஸோ இந்த மாதிரி 3 விஷயம் இருக்குது. இந்த 3 விஷயமும் உங்கள்கிட்ட பவர்ஃபுல்லாக இருந்தால் தான் நீங்களும் இன்டர்வியூவில் செலக்ட் ஆக முடியும். எப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களை வந்து பார்க்கணும் யாருன்னு. அதுக்கு உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கணும், ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும். 2வது ரெஸ்யூமே. அடுத்து கேட்குறது ரெஸ்யூமே தான். அந்த ரெஸ்யூமே அவங்க உட்காந்து படிச்சுட்டுலாம் இருக்கக்கூடாது. ஜஸ்ட்டு இதை பார்த்தாங்கன்னா நீங்கள் யாருன்றதை அதை அப்படியே அதில் பதிச்சிருக்கணும். இதுதான் நீங்கள். நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபேக்கான ஒரு இதுவும் கொடுக்கல. நான் 2-3 ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன். அந்த ப்ராஜெக்ட் பண்ணி வந்து ஏஐ மூலியமாக தான் பண்ணியிருந்தேன். அந்த ப்ராஜெக்டை நான் மென்ஷன் பண்ணிட்டேன், பை யூஸிங் ChatGPT. ஸோ காய்ஸ், இந்த 3 விஷயத்தையும் நான் இந்த ஒரு வீடியோவில் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து எப்படி ப்ரொஃபஷ்னலாக நான் யூஸ் பண்ணுறேன், எப்படி, ஏன்னா எனக்கு இதை தாண்டி ஒரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி லிங்க்டின்லேருந்து வந்தது. ஸோ லிங்க்டின் ப்ரொஃபைலை எப்படி ப்ரொஃபஷ்னலாக வச்சுக்கிறது, எப்படி யூஸ் பண்ணுறது கரெக்டாக அப்படின்றத தெளிவாக ஒரு தனி வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் தென் இன்னொரு விஷயம், இந்த ரெஸ்யூமேவே இந்த வீடியோவில் சொல்லிடலாம். பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் சொல்லிட்டா அது நீங்கள் உட்காந்து கேட்பீங்களான்னு தெரில. ஸோ அது வந்து தனியாக, ஏன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி எப்படி பண்ணணுன்றதை காமிக்கணும். ஸோ அதையும் தனி வீடியோவில் சொல்லிடுறேன். தென் பார்த்திங்கன்னா, நான் எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், எனக்கு என்னென்ன கேள்வி கேட்டாங்க, நான் எப்படி ஆன்சர் பண்ணேன், உள்ளே என்ன பண்ணேன், என்னென்ன ஒர்க் பண்ணேன், அதெல்லாம் தனியாக ஒரு தனி வீடியோவில் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். இதில் அதை நெக்ஸ்ட் வீடியோவாக ரெடி பண்ணி போட்டுடுறேன். ஸோ எப்போவுமே சொல்கிறது தான், கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு. ஸோ இதை தாண்டி ஹேக்கத்தான் பற்றி நிறையா தெரிஞ்சுட்டு இருக்கேன், ஹேக்கத்தான்லாம் போகிறேன். ஸோ ஹேக்கத்தான் பற்றி அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயம் எனக்கு தெரியாதெல்லாம் நான் போடுறேன். இதுக்கப்புறம் எனக்கு வீடியோ எடுக்க தான் கொஞ்சம் டைம் கிடைக்க மாட்டுது, அதனால தான் நான் வீடியோஸ் போட மாட்டேன். பட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் கமெண்ட் பண்ணால் நான் கண்டிப்பாக போடுறேன் இதுக்கப்புறம். ஸோ எப்போவுமே சொல்கிறது தான், இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தென் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்த வாட்டி வீடியோ போடும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், பை.